வணக்கம் மக்களே. இன்னைக்கு விட்டமின் சீரிஸோட கண்டினியூஷனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விட்டமின் என்ன அப்படின்னா விட்டமின் ஏ. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே இந்த விட்டமினில் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அதில் ஏடிஇகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்ட்டு அதில் விட்டமின் டி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ விட்டமின் ஏ பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, விட்டமின் ஏ வந்து ஒரு ஃபேட் சாலிபிள், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த விட்டமின், ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட கண்களுக்கு தேவைப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு தேவைப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே டு டே ஆன்டி இன்ஃபெக்டிவ்னு சொல்லுவோம்ல, அந்த கிருமிங்க கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவைப்படுது, நம்மளோட செக்ஷுவல் லைஃப்க்கு தேவைப்படுது, நம்ம ஸ்கின் அழகாக க்ளோ ஆகிறதுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி விட்டமின் ஏக்கு நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து செல்லுலார் லெவல்லையும் இருக்குது. அதாவது அணுக்கள் லெவலில் அது வேலை செய்யுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த விட்டமின் ஏ ஜென்ரலாக எந்தெந்த பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இதுவாக பிரிக்கலாம். ஒன்று, ப்ரீஃபார்ம்டு விட்டமின் ஏ, அதாவது விட்டமின் ஏவோட டைரக்ட் சப்ளிமெண்ட் அப்படின்றது மோஸ்ட்லி இந்த அனிமல் சோர்ஸஸ் கிட்டேருந்து கிடைக்கிது. இன்னொரு விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ஏவாக உள்ளே போய் மாறும், அதோட ப்ரீகர்சர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் பீட்டா கரோட்டின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக இந்த செடிகள் ஃபார்மில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த கிளாசிக்கல் விட்டமின் ஏ நம்ம சாப்பிடும் போதே விட்டமின் ஏ கிடைக்குது அப்படின்றது வந்து மோஸ்ட்லி அனிமல் சோர்ஸஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்ம் தான் ரெட்டினால்னு சொல்லுவாங்க. அதில் கிடைக்கிறது என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபுட்ஸில் நம்மளுக்கு விட்டமின் ஏ கிடைக்குதுன்னா, ரொம்ப ரிச்சு ஹையஸ்ட்டு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரல், அதாவது லிவர் அப்படின்னு சொன்னோம்ல. நிறைய பேர் ஈரல் சாப்பிடுவோம்ல, ஆட்டு ஈரல்னு சொல்லுவோம்ல, அந்த ஈரலில் விட்டமின் ஏ கொட்டி கிடக்குது. ஸோ அந்த விட்டமின் ஏயோட நல்ல சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரல். ரெண்டாவது மீன்கள்லேயே நல்ல சோர்ஸு. நிறைய டைம் நம்ம நிறைய ஆட்ஸ்லாம் பார்ப்போம். இந்த காட் லிவர் ஆயில் கேப்சியூல், 7cc கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட், விட்டமின் ஏ கேப்சியூல் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபிஷ் லிவர் ஆயில், காடோட லிவர் ஆயில், இந்த மாதிரி மீன்களோட வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ஏ வந்து அபரண்ட்டாக கிடைக்கிது. இதை தாண்டி பால் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் சீஸு, பட்டரு, நெய், வெண்ணெய், தயிர், பன்னீர், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த விட்டமின் ஏ அபரண்ட்டாக கிடைக்கிது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக விட்டமின் ஏவோட ஒரு சோர்ஸ். நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு விட்டமின் ஏ அப்படின்ற மாதிரியான ஒரு சோர்ஸு. அதில் லிவர் ரொம்ப ரொம்ப நல்ல சோர்ஸு. மீன், ஃபிஷ் லிவர் இருக்கால ரொம்ப நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ. இது ஒன்று. ரெண்டாவது சொன்னல, செடியிலேருந்து கூட விட்டமின் ஏ கிடைக்கிது. அந்த ஃபார்ம் பேர் பீட்டா கரோட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பீட்டா கரோட்டின் உள்ளே போய் தான் விட்டமின் ஏவாக மாறும். ஸோ பீட்டா கரோட்டின் ஃபார்மில் நீங்கள் அந்த செடிகள்லேருந்து உள்ளே எடுப்பீங்க, அது விட்டமின் ஏவாக மாறும். அந்த செடிகள் என்ன சார் செடிகள்ன்றீங்க, என்னென்னு புரியல. அப்போது இந்த பிளான்ட் சோர்ஸ் விட்டமின் ஏ என்னென்ன, பிளான்ட் சோர்ஸ் விட்டமின் ஏ அப்படின்றது எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கலாக எல்லாரும் தெரிஞ்சது தான், கேரட் சாப்பிடுங்க கண்ணு நல்லாயிருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரட் சாப்பிடுங்க கண்ணு நல்லாயிருக்கும்ன்ட்டு எல்லாருமே பரவலாக சொல்லுவாங்க. ஸோ கேரட்டு தான் இந்த பீட்டா கரோட்டினோட நல்ல ரிச்சஸ்ட் சோர்ஸ். ஸோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சும்மா கையில் ஒரு கேரட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு சும்மா ஒரு கொஞ்சம் கடிச்சிக்கிட்டு அந்த ஜூஸை உறிஞ்சானுங்கனாலே போதும், விட்டமின் ஏ அற்புதமாக கிடைக்குது. ஸோ கேரட் வந்து ஒரு நல்ல சோர்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில பழங்கள், எஸ்பெஷலி பப்பாயா மற்றும் மாம்பழம், அதாவது பப்பாளி பழம் மற்றும் மாம்பழ பழம், மேங்கோ அண்ட் பப்பாயா நல்ல சோர்ஸ். இதில் விட்டமின் ஏ அற்புதமாக கிடைக்கிது. இதை தாண்டி நம்மளோட கீரை வகைகள் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேரட்டு, பப்பாளி, மாம்பழம் இது மூணுத்து வந்து ரொம்ப நல்ல சோர்ஸ். இந்த பீட்டா கரோட்டின் அற்புதமாக கிடைக்கிது, உள்ளே போய் விட்டமின் ஏவாக மாறுது. ஸோ ரெண்டு பெஸ்ட்டு ஃபுட்டு இந்த விட்டமின் ஏக்கு எது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான்வெஜ் பிரியர்கள் லிவர் மற்றும் மீன், முட்டைகள். வெஜ்ஜு பிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட்டு, பப்பாளி, மாம்பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏவோட நல்ல ரிச் சோர்ஸஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி சார், இந்த விட்டமின் ஏ நான் எடுக்கிறது இல்லை, இப்படி எடுக்காமல் விட்டோம்னா என்ன பிரச்சனை வரும்ன்றீங்க, ஏன் இந்த விட்டமின் ஏன்ட்டு இவ்வளோ தூரம் அதை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக WHO அங்கீகாரம் பண்ண ஒரு நோய் இந்த விட்டமின் ஏனால் வரக்கூடிய ஒரு நோய். இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால இந்த உலகம் முழுக்க பல பேர் என்ன இழந்திருக்காங்க, கண் பார்வையை இழந்திருக்காங்க. ஸோ இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால கண் பார்வை போகுது. அந்த நோய் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஜெரோஃப்தால்மியா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். விட்டமின் ஏ குறைபாடுனால கண் பார்வை போகுது. என்ன மாதிரி சார் கண் பார்வை போகுதுன்னா, ஏர்லியஸ்ட் சைன்ஸ் என்னென்னா, நம்ம கண்கள் பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான
ஒரு விஷயங்கள் தேவை. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ராட்ஸ், இன்னொன்னு வந்து கோன்ஸ். அதாவது ஒண்ணு வந்து இருட்டுல கண்ணு பார்க்கறதுக்கு, இன்னொன்னு வெளிச்சத்தில பார்க்கறதுக்கு. இருட்டுல பார்க்கறதுக்கு ராட்ஸ்ன்னு ஒரு அணுக்கள் தேவைப்படுது. வெளிச்சத்தில பார்க்கறதுக்கு கோன்ஸ்ன்னு ஒரு அணுக்கள் கண்ல தேவைப்படுது. இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராட்ஸ்கள்லாம் மிகவும் அழியறதுனால நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படுகிறது. அதாவது இருட்டில் உங்களோட பார்வை தெரியவில்லை. காலையில டைம்ல கண்ணு தெரியுது சார். ஆனா நைட்டு பார்த்தா எனக்கு கண்ணு தெரியாது. மாலை கண்ணு நோயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கவுண்டமணி சார்லாம் பல காமெடிகள்ல வந்து இந்த இந்த காமெடி 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாதுங்க. 6 மணிக்கு மேல வண்டி ஓட்டுறதே தெரியாதுங்கன்னுவாரு. ஸோ எதிர்க்க லாரி வரும். லாரிங்களா? நான் 2 பைக்கு நெனச்சேன் நடுவுல பூந்து போய்க்கலான்னு பார்த்த அந்த காமெடிலாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே மாலை கண் நோய் எல்லாமே இந்த விட்டமின் ஏ குறைபாடுனால தான் வருது. அதுதான் வந்து நைட் பிளைண்ட்னஸ், இரவில் கண்கள் பார்வை தெரியவில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ஏர்லி சிம்டமும் கூட. நைட் டைம்ல இந்த கண்ணு மங்கலா தெரியுதுன்னு வந்து ஒரு ஏர்லி சிம்டம். இத தாண்டி நம்ம அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம கண்கள்ல லேயர் லேயரா அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ இந்த கண்ணோட வெள்ள பகுதி இருக்குல்ல, அந்த டைம் அதுதான் கன்ஜங்டிவான்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ள பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் கலர்ல முத்து முத்தா ஒண்ணு வந்து முளைக்க ஆரம்பிச்சுரும். ஸோ என்னடா கண்ல வந்து ஏதோ வெள்ளி முளைக்குது அப்படின்ற மாரி பல பேர் யோசிப்பாங்க. அது பேர் தான் பைடாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைடாட் ஸ்பாட்ஸ் வந்து வெள்ள கலர்ல ஒரு மாரி ஃபோமியா சோப்பு நுர மாரி, வெள்ளி சோப்பு நுர மாரி முளைக்க ஆரம்பிச்சிருது. இது ஒண்ணு. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு லேயரே ரொம்ப தின்னாகி, வீக் ஆகி பெர்மனன்ட் பிளைண்ட்னஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா கெரட்டோமலேசியா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப டேஞ்சர் ஃபார்ம் அது. ஸோ அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் குருடாயிடுறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்களுக்கு இந்த விட்டமின் ஏ கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். விட்டமின் ஏ எடுக்கலைன்னா கண்கள் பார்வைன்றது ரொம்ப மங்கும். இரவு நேரத்தில் கண்கள் தெரியாததுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால தயவு செஞ்சு விட்டமின் ஏயோட சோர்ஸை குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க தான் அப்போத்துலேருந்து வளர்ந்துன்னு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், வேறு எதுக்காவது கண்ணை தாண்டி வேறு எதுக்காவது தேவைப்படுதானா, நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி மெக்கானிசம்க்கு விட்டமின் ஏ தேவைப்படுறதுனால கொஞ்சம் இந்த சிஇயோட சேர்ந்து ஏவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணுது. அப்போ விட்டமின் ஏ குறைபாடு உள்ள ஆளுகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிச்சிக்குது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி தொந்தரவோடு இருப்பாங்க. ஸோ இது ஒரு 2வது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 3வது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. ஸோ தோல் கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிறது, தோல் வந்து ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கிறது, சிக் லுக்காக இருக்கிறது, ஒரு வயசான தோல் மாதிரி மாறுறதெல்லாம் கூட ஏற்படலாம். அதே மாதிரி விட்டமின் ஏ குறைபாடு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது நம்மளோட டெய்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அதுலலாம் இருக்கிறதுக்கும் விட்டமின் ஏ தேவைப்படுது. அப்போது விட்டமின் ஏ எத்தனை விஷயத்துக்கு தேவைப்படுது பாருங்கள். அணுக்கள் லெவல்லேருந்து, கண் பார்வையிலேருந்து, நம்ம எதிர்ப்பு சக்திலேருந்து, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்லேருந்து எல்லாத்துக்கும் தேவை வந்து விட்டமின் ஏ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா இது எல்லாமே அடி வாங்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டு. யாருக்கெல்லாம் சார் இந்த விட்டமின் ஏ குறைபாடு வரலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் விஷயம், யார் சரியாக சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும்ல. இப்போ தெரிஞ்சே வந்துட்டு நான் வந்து நான்வெஜ்ஜை சாப்பிட்றது இல்லை. சரி, வெஜிடேரியன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேறு சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி காய்கறி சாப்பிட மாட்டேன், பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க அப்படின்ட்டு வெறும் நீங்கள் சோறை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்பளத்தை சிப்ஸை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ விட்டமின் ஏ உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லைனா உங்களுக்கோ எங்கேருந்து கிடைக்கும்? அப்போது சாப்பாடு டெஃபிஷியன்சி, டயட்ரி டெஃபிஷியன்சின்றது ஒன்று. ரொம்ப காமனாக நம்ம இது எங்கே பார்க்கலான்னா, ரொம்ப புவர் அண்டர் டெவலப்டு மக்கள் இருப்பாங்களே, அதாவது என்ன சொல்லலாம், லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், விளிம்பு நிலைக்கு கீழே இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக பிரச்சனை வருது. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா மாதிரி கான்டினென்ட்லலாம் பஞ்சத்தில் அடிப்பட்ட சோமாலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இந்த விட்டமின் ஏ குறைபாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்றத WHO கண்காணிச்சு அப்போ அவங்களுக்குலாம் வந்து சத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பேர் தான் பிஎம்னு சொல்லுவாங்க, புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க பீடியாட்ரிக்ஸில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து சரி பண்ணணுன்றது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஈரல் கெட்டு போயிடுச்சுனால விட்டமின் ஏ குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈரல் வந்து கெடாமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த குடிக்கிறது, குடிப்பழக்கம் இதெல்லாம் விட்டமின் ஏவை நல்லாவே கம்மி பண்ணுது. ஸோ ஃபேட்டி லிவர், நேஷ், லிவர் ஃபெயிலியர் இதெல்லாமே ஆகாமல் பார்த்துக்கிறதுன்றதும் முக்கியம். 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில விட்டமின் ஏவை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நல்ல குடல்கள் தேவை. அப்போ குடல் வந்து விட்டமின் ஏவை நம்மளுக்கு அப்சார்ப் பண்ணல, அதாவது உள்ளே இழுத்துக்கல அப்படின்றது ஒரு சில நோய்கள் இருக்குது. எக்ஸாம்பிள் சீலியாக் டிசீஸ், ட்ராபிக்கல் ஸ்ப்ரூ, இந்த மாதிரி பல நோய்கள் இருக்குது. இதை பேரெல்லாம் மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இதை தனியாகவே நம்ம ஒரு வீடியோவை அப்புறம் விரிவாக பேசலாம்.
இதெல்லாம் கூட வந்து நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து விட்டமின் ஏ குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து விட்டமின் ஏ குறைபாடு வர்றதுக்கு, ஸோ சரியாக சாப்பிடாம சக்தி இல்லாமல் அந்த பொருளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இல்லைனா லிவர் பிரச்சனை, இன்டெஸ்டைன் பிரச்சனை, இது எல்லாமே விட்டமின் ஏ குறைபாடை ஏற்படுத்துதுன்றதை மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். சரி சார், எனக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டர் வந்து விட்டமின் ஏ குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி விட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் டோஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதோட டோஸ் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்றதால அந்த மருத்துவர் ஆங்கிளில் விட்டுறலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, விட்டமினில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் விட்டமின் ஏ நம்மளோட கண் பார்வையிலேருந்து, எதிர்ப்பு சக்தியிலேருந்து, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துலேருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு விட்டமின் ஏ. இதை தாண்டி வந்து விட்டமின் ஏ குறைபாடுன்றது ரொம்ப காமனாக அந்த லிவர் ப்ராப்ளம், இன்டெஸ்டைன் ப்ராப்ளம், இந்த மாதிரி சரியாக சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். விட்டமின் ஏ குறைபாடுனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிற ஒரு உறுப்புன்றது கண். அதில் வந்து நைட் பிளைண்ட்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா மாலை கண் நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, விட்டமின் ஏ டெய்லி சப்ளிமெண்டேஷன் நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கலான்னும் போது கண்டிப்பாக லிவரு, மீன், முட்டைன்றது நான்வெஜ் சோர்ஸு. வெஜ்ஜு சோர்ஸில் போது கேரட்டு, பப்பாளி, மேங்கோன்றது வெஜ்ஜு சோர்ஸு. இந்த 6 ஐட்டமில் ஏதாவது 1, 2 ஐட்டம் டெய்லி அப்படியே எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். உங்கள் கண்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்றது நம்மளோட கேரண்டி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.